வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வழங்கும் நம்ம நேரம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு காலை பொழுதை இனிமையாக்க பல்வேறு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக வல்லுநர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜாதக ரீதியா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இதை எப்படி கண்டறிஞ்சு இதற்கான தீர்வு பெற்று மகிழ்ச்சியா வாழலாம் நமக்கு உணர்த்திட்டு இருக்காங்க டாக்டர் பரணி பால்ராஜ் ஜெயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உலகமெங்கும் வாழும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம் சார். நம்ம எல்லாரும் பிறக்கும் போது நல்ல பிள்ளைகளா தான் பிறக்கிறோம். ஆனா வளர்ற சூழ்நிலை காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி பல பிரச்சனைகள்ல போய் கண்டறியும், பல விஷயங்களை நம்மளே செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சு சில பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறோம். சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய் ரீதி பேச்சு மூலியமா வந்து பிரச்சனைகள் வரும். சரியா பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா வயதுக்குரியவங்க கிட்ட மேதா இருக்கும் கூட தப்பான ஒரு வார்த்தைகளை விட்டு பிரச்சனையில மாட்டிக்கிறேன். அப்படி இல்லை சில செயல்கள், இதெல்லாம் எதனால ஏற்படுது? இதுவும் ஜாதகமும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார்? இதுவும் ஜாதகம் கனெக்ஷன்லாம் இல்லைங்கம்மா. இது முழுக்க முழுக்க ஜாதக கிரகத்தால் ஏற்படுகிற கூற்று. இது மாதிரி அனுபவத்தில் நிறைய ஜாதக அமைப்பை பார்க்கலாம். ஒரு உதாரணத்திற்கு நான் கும்பலகணத்தை வரையறுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது பேச்சால பலவிதமான தொல்லைகளை அனுபவிக்கிறதையும் பார்க்கலாம், ஒரு சில செயல்பாட்டுகளாலையும் பார்க்கலாம், செய்வதறியாத செய்துவிட்டு விழிபதுங்கி பின்னால் வருந்தக்கூடியவர்களும் பார்க்கலாம், செய்வது அறிந்து செய்து பின்னால் வருந்தக்கூடியவர்களையும் பின்னால் பார்க்கலாம், தெரிஞ்சே அவர்கள் செய்வதையும் பார்க்கலாம். ஒரு உதாரணத்திற்கு அந்த கும்பலகணத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால், கும்பலகணம் காலபுருஷ தத்துவப்படி இயற்கையாகவே கர்மாதிபதியாகவே சனி வர்றாமா. இயற்கையாகவே அவனே ஒரு பாதக லாபாதிபதியாகவும் சரி, 2 வீட்டுக்கு சொந்தக்காரன் இயற்கையிலேயே சனி பகவான். அப்போ கும்ப லக்னத்தில் பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் உயிர் விழுந்திருக்குதுன்னா கும்ப லக்னன்னு மட்டும் எடுத்து பேசிட முடியாது. அந்த உயிர் விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த உயிருக்கு உயிர் கொடுத்த லக்னம் யார், நட்சத்திரம் யாருன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அந்த அவிட்ட நட்சத்திரம் அங்கே 4 பாதம் பரிபூரணமாக இருக்குது. அதே சமயத்தில் சதய நட்சத்திரம் 4 பாதங்கள். ஆக இது ஒரு 4, 2, 6 ப்ளஸ் அது 3 பாதங்கள், 9 பாதங்கள். பூரட்டாதி நட்சத்திரமும் 3 பாதங்கள். இப்படி இருக்கையிலே அந்த கும்ப லக்னத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலே அந்த உயிர் விழுந்திருந்தால் நவ அம்சகட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த நவ அம்சகட்டம் பார்த்தீங்கன்னா எங்கே விழுவுன்னு கேட்டால், செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சக ராசியிலே அந்த லக்னம் உயிர் விழும். அப்போ இந்த பூ உலகத்திலே இந்த உயிர் எதற்காக ஜெனித்திருக்கிறது? ஒரு கர்மாதிபதியினுடைய லக்னத்தில் பிறந்து மறு கர்மாதிபதி யாருன்னு கேட்டால் இந்த லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு செவ்வாயே வருவார். அந்த கர்ம நட்சத்திரத்திலே உயிர் விழுந்திருக்கிறது. அப்போ இவர்களை கர்மம் செய்ய பிறந்த ஜாதகன். அப்போ இந்த லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு தைரிய வீர பராக்கிரமசாலின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் திருதியாதிபதியாகவும் வருகிறார், தைரிய ஸ்தானாதிபதியாகவும் வருவார். சகோதர காரகத்துக்கும் இரத்தத்துக்கு காரகத்துக்கும் வீரியத்துக்கும் சொந்தக்காரன் செவ்வாய், அவனே கர்மாதிபதியாகவும் வருவார். அப்போதான் அந்த கர்ம லக்னம் விழுந்திருக்கு. அந்த கும்ப லக்னத்திற்கு 8லே செவ்வாய், எங்கள் கன்னிமடையில் 8ன்னு டைரெக்டாக பார்த்தா, அப்போ ஒரு மாரகாதிபதி மறுமாரகத்திலே, அதே ஸ்தானத்திலே சனி லக்னாதிபதி என்று உயிர், அவரே லக்னாதிபதியாகவும் கும்பலகணத்திற்கு விரையாதிபதியாகவும் வருகிறான் சனி. அதே சனி அஷ்டமஸ்தானத்தில். அப்போ செவ்வாய் பிளஸ் சனி காம்பினேஷன். அதே ஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம் பெறுகிறான். அந்த சுக்கிரன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரம், அந்த சனி ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம், இந்த செவ்வாய் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரம். அந்த சந்திரன் பாருங்கள் கடகமனையில். அப்போ பார்த்தெடுப்பில் கேட்டேன், அவர் வந்தார், பல உயிர்களை பலி வாங்கிய ஜாதகங்கள். அப்போ பல உயிர்கள் சொல்லப்போனால் மனித இனம் மட்டும் இல்லை, இதற்கு பறவைகளை வேட்டையாடுதலுக்கு வேட்டைக்கு சொந்தக்காரர். அதாவது சனி செவ்வாய் காம்பினேஷன் ஆயிட்டாவே இவர்கள் வேட்டைக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறான். வேட்டையாடுதல் இவர்களுக்கு தீவிரமான ஒரு ஆர்வம் உண்டுன்னு சொல்லலாம். பல உயிர்களை பலதரப்பட்ட பறவைகளை பல இது வந்து வேட்டையாடி இருக்கிறார். அதே சமயத்தில் பார்த்தால் இவர்களே கும்பலகணக்காரர்கள் கசாப்பு கடையில் கறி வெட்டக்கூடியவர்கள். இப்போ நிறைய பேர் அனுதினமும் பார்த்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தூரம் அந்த அமைப்புலாம் பார்க்கலாம். நிறைய பேர்கள் பார்த்தா இந்த உயிர்களை கர்மம் செய்ய பிறந்த ஜாதகம். அப்போ நிறைய ஆடு மாடு கோழிகளை உயிர்கள் பலி வாங்குவதை இந்த ஸ்தானத்தில் பார்க்கலாம். இதே ஒரு காலப்போக்கில் இப்போ ஒரு ஸ்தானங்கள், அந்த ஸ்தானத்திலே பார்த்தால் பஞ்சமாதிபதி இந்த லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு யாருன்னு கேட்டால் அட்டமாதிபதியாக வருகிறார். அந்த ஸ்தானம் பாதக ஸ்தானத்திலே புதன். அந்த புதன் வந்து பாதகத்தில் இருக்கும் பாதகமான எண்ணத்தை கொடுக்கும் பொழுது
இவர்கள் செய்யக்கூடாத தகாத அமைப்புகளை செய்து பின்னால் சிறைவாசம் மேற்கொள்ளுபவர்களை இவர்களேன்னு சொல்ல முடியும். ஆனா இதற்காக கும்பலகணத்தை மட்டும் சொல்ல விரும்பல. அந்த லக்னம் என்ன நட்சத்திரத்துல இருக்கு, அந்தந்த பிளானட் என்னென்ன நட்சத்திர அமைப்புல இருக்குன்னு எல்லாருமே எடுத்தோன்னு இந்த கும்பலகணத்தை சொல்றாருன்னு தவறா நினைக்க கூடாது. கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், நம்ம நேரம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லதாங்க. லதா, உங்களுக்காக கேட்க போறீங்களாமா? ஆமாங்க, எனக்காக தாங்க. சரி, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடகராசி, கடகலக்னம்ங்க. கடகலக்னம் நட்சத்திரம். நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஓகே, நீங்க உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஓகேங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. உங்க ப்ரோகிராம் நான் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். யாருக்குமா கேக்குறீங்க? எனக்காக தாங்க கேட்க போறேன். உங்களுடைய கடகலக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். என்ன கேள்விங்கம்மா உங்களுக்கு? எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுது. அது இல்லாம அம்மா வீட்டுல நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தும் எனக்கு அது எதுவுமே தரமாட்டேன்னு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. 4 பசங்க நாங்க. சரிங்கம்மா. ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? இதுக்கு என்ன காரணமா, உங்க லக்னம் பாத்தீங்கன்னா உயிர் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல விழுந்திருக்குமா. இதைத்தான் கும்பலகணத்துக்கு பண்ண சொல்லிட்டு வருவதை போல உங்களுடைய உயிர் இந்த பூ உலகத்துல எதற்காக பிறந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பாருங்கள் பூச நட்சத்திரம். அப்போ அந்த கடக லக்னத்திற்கு கடக ராசியும் அதே பொழுது லக்னமும் இவங்களுக்கு லக்னமும் ராசியும் ஒருங்கிணைப்பு பிறந்த ஜாதகி. அந்த சனி அட்டமாதிபதியாகவும் 7க்குடைய களத்திர ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். அப்போ லக்னம் பாருங்க அட்டமஸ்தானத்தை இவர்கள் அடிக்கடி சில அவமானங்கள், சில பிரச்சனைகள், சொந்த பந்தத்திலிருந்து இவர்கள் விலகி நிற்கக்கூடிய அமைப்புகள், இவர்கள் ஒட்டி போனாலும் இவர்களை வெட்டிவிட வேண்டிய ஒரு அமைப்புகள்லாம் இவருக்கு ஏற்படுறதுக்கு காரணம் கடக லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி அட்டமாதிபதியினுடைய தன்மை வாய்த்ததால் இந்த சில கோளாறுகள் இருக்கிறது. நடைமுறையில் இந்த கடக லக்னத்திற்கு குரு பகவான் இயற்கையிலே பிறக்கும் பொழுது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறான், ராசியை பார்க்கின்றானா, இல்லது முதல் திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சம கர்மாதிபதி செவ்வாய் இந்த லக்னத்துக்கு முதல் தர ஹீரோமா, இந்த செவ்வாய் பலம் குன்றி இருக்கிறானா என்று பார்க்கணுமா. இருந்தாலும் இந்த கடகலகணத்திற்கு லக்ன ராசிக்கு லாபஸ்தானத்திலே குருவும், அதே போன்று ராசிக்கு 4ஆம் இடத்திலே சசஸ்தானத்திலே சனி உச்சம் பெற இன்னும் ஒரு 23 தினங்களுக்கு மேல படிப்படியா எவ்வளவு பெரிய துயரங்கள், மனதளவில் இருக்கக்கூடிய வாட்டங்கள், தொல்லைகள் விலகுவதற்குண்டான அரியதொரு நற்பலாபலன் இருக்குமா. இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான ஆதிபத்தியங்கள் இருந்தால் கட்டாயம் நான் சொல்லுவது அரங்கேற்றமாகி நடைமுறையில் அந்த இனிப்பை சுவைப்பீர்கள். அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா. அதே போன்று இந்த கும்பலகணத்தில் இது மாதிரி பல உயிர்களை வேட்டையாடின அனுபவத்தை நிறைய பார்க்கலாமா. இதே கும்பலகணம் மேடம் சொன்னதை போல இதே கடகராசி கும்பலக்னம், லக்னம் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். 8ல் பாருங்கள் ராகு திசை நடத்துகிறான். அப்பொழுது இந்த லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு பஞ்சம அட்டமாதிபதி என்று சொல்ல மனசு சம்பந்தப்பட்டவன 8ஆம் இடம் அவமான சின்ன ஸ்தானாதிபதியா கும்பலகணத்திற்கு வருவான். அவனே ஆயுள் ஸ்தானாதிபதி, மாரகஸ்தானாதிபதி. அந்த மாரகஸ்தானம் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியவன் 9ஆம் இடம் பாதகத்தில். 9ஆம் இடம் பாதகத்தில்னா புதன் எங்க இருக்கிறார்னா துலா ராசியில. அப்பொழுது 8ல் ராகு. 8ல் இருக்கக்கூடிய ராகை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாருன்னு கேட்டால் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் 6ல். செய்யக்கூடாத தவறுகளை செய்து ஒரு வேகத்தில் என்ன திட்டமிட்டு செய்தாரோ திட்டமிடவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஒரு செய்யக்கூடாத அமைப்பில் ஒருத்தரை எடுத்து போடுறாரு, அவர் ஸ்பாட் அவுட். அந்த அது திட்டமிட்டு செய்த சதி என்று ஊர்ஜிதமாகி பின்னால் அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த லக்னத்திற்கு கும்பலகணத்திற்கு 8ல் ராகு. அப்போ 18 ஆண்டுகள் அல்லவா அந்த ராகுனுடைய திசை. ராகை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ரிமோட் கண்ட்ரோல் 6ஆம் இடம். சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு கடங்கார ஸ்தானாதிபதி. இவனும் அந்த ஸ்தானமும் திரேகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் உயிராதிபதி என்று சொல்லியும் மறைந்து நின்றார்கள். அவனுடைய வாழ்க்கை மறைந்து தான் இருக்க வேண்டும். பின்னாடி வருத்தப்பட்டோ அழுதோ புண்ணியம் இல்லம்மா. இது இந்த காலகட்டத்தில் இன்னென்ன நிகழ்வுகளை இன்னார் கையில் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம். கடவுள் நேரடியாக வரப்போவதில்லை. யார் மூலயமாக வருவார்கள்? மனித ரூபத்தில் தான். நல்லதை செய்தாலும் அதே ரூபத்தில் தான் செய்வான், தீயதை செய்தாலும் அதே ரூபத்தில் தான். அப்போ பாருங்க இந்த கும்பலகணத்திற்கு இந்த மாதிரி இது மாதிரி எத்தனையோ அமைப்புகள். பாதக செயல்களும் நம்ம கிட்ட இல்லை, சாதக செயல் எழுதப்பட்ட விதியின் பிரகாரம் இது அரங்கேற்றமாயிருக்குமா. இப்போ கடந்த ஒரு 4 தினங்களுக்கு முன்னால் என்னை கரூர் அலுவலகத்தில் ஒரு சந்திக்க ஒரு பையனுடைய ஜாதகம் பார்க்க தகப்பன் எடுத்துக்கொண்டு வெளியூரிலிருந்து வர்றாரு. அப்போ அந்த பையன் பாருங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறான்.
சிம்ம லக்னத்திற்கு 7லே சூரியன். மாசி மாசத்தில் பிறந்தால் சூரியன் 7லே தான் இருப்பான். அந்த சூரியன் அங்கே வந்து சுக்கிரன், அது மட்டுமல்லாமல் சனி பகவானும் அதே ஸ்தானத்தில் 7ஆம் இடத்திலே புதன். அப்போ யார் யார் கும்பலகணத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு 7ல் சுக்கிரன் புதன், அதே போன்று அதே ஸ்தானத்தில் சூரியன், புதனும் ஆதிபத்தியம், சனியும் அதே ஸ்தானத்தில். சூரியனை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய ஏனைய 3 கோள்கள் எல்லாம் ராகுனுடைய நட்சத்திரத்தில். அப்போ 7 ஒரு ஜாதகத்திற்கு 5ஆம் இடம் என்பது மனசு சம்பந்தப்பட்ட இடம்மா. மரத்திற்கு மரம், கிளைக்கு கிளை, குரங்கு தாவக்கூடிய மனசு. அப்போ மனதனுடைய மனநிலை அலைபாயக்கூடிய ஒரு தன்மையை 5ஆம் இடத்தை வைத்து நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த சிம்ம லக்னத்திற்கு பாருங்கள், அந்த 3ஆம் இடம் போகஸ்தானத்தில், ஸ்திரத்திற்கு 3லே குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்தில். பார்த்த எடுப்பிலே கேட்டேன், உங்கள் மகன் 19 வயது நடைமுறையில் இருக்கிறது. மரத்திற்கு மரம், கிளைக்கு கிளை, குரங்கு தாவுவதைப் போல, மலருக்கு மலர், வண்டு தாவுவதைப் போல உங்கள் மகன் பல பெண்களோடு உறவு கொண்டாடி சல்லாபம் புரிய வேண்டும் என்பது கட்டாயம் இருக்க, இதை நீங்கள் குற்றம் என்று நினைச்சு என்னிடத்தில் ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இந்த குற்றத்துக்கு விமோச்சனம் இருக்கான்னு கேட்க வரீங்க. இது விதி விட்ட வழி. இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடம் ஒரு காமஸ்தானம். அந்த காமஸ்தானத்திலே காமாந்த காரகன் மன்மதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 7லே. அது மட்டும் அல்ல, அதே ஸ்தானத்தில் இளையதாரத்திற்கு என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி, லாபமாக வரக்கூடிய பெண்கள் 7ஆம் இடம் காமஸ்தானத்தில். ஒரு மனிதன் தவறு செய்ய வேண்டும் என்றால், ஒரு செயல்பாடுகள் தெரிந்து செய்கிறானோ தெரியாமல் செய்கிறானோ என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் 10ஆம் இடம் என்பது ஒரு தொழில் ஸ்தானம். அந்த கர்மஸ்தானம் 10 7லே. அப்போ தொழில் ரீதியாக இருந்தாலும் அவன் இந்த தவறுகளை செய்வான். பள்ளி பிரயாயத்தில் இருந்தாலும் இவன் இந்த தவறுகளை செய்வான். காரணம், பிற்கால இவன் அந்திம காலம் வரை, உயிர் இந்த ஜீவன் இந்த மண்ணை விட்டு விலகும் வரை இவன் இந்த காமாந்த காரியத்தில் ஈடுபட்டே செய்து, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விதிவிலக்கு, எல்லா விதிகளும் அங்கே அடைக்கப்படுகிறது. அதைத்தான் சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்பது ஒரு போகஸ்தானம். இந்த போகாதிபதி எங்கே இருக்கிறான்னா 7ஆம் இடத்துல. இவனே காமாந்த காரகன் இயற்கையாவே. அந்த சனி பிளஸ் சுக்கிரன் புதன் எல்லாமே ராகுனுடைய நட்சத்திரத்தில். இதைத்தான் நம்ம ஊர்ந்து கவனிக்கணும். எல்லாருக்குமே சிம்ம லக்னத்துக்கு இப்படி இருந்துட்டாலும் அந்த தவறுகள் நிகழாதுமா. அந்த பிளானட்டை அடித்தளத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதியா அந்த 7ஆம் இடம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது. 7 காமாந்த காரகன் எப்படி இருக்கிறான், அதைத்தான் மனைவி ஸ்தானம்னா, ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவனுடைய ஸ்தானம்னா. இப்படி இருக்கல இந்த மாதிரி குற்றங்கள் நிகழத்தான் செய்யும். எவ்வளவு பெரிய அமைப்புகள் அவன் அடைந்தால் என்றாலும் இவனுடைய வாழ்க்கை உச்சாணியை நோக்கி செல்லும் அப்படின்னு. அப்பா, இது ஒன்று போதும் அவராசம், உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததே எனக்கு போதும். இந்த ஒரு கேள்வியை தான் அவங்க அம்மா ஜாதகம் பார்க்க 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து எத்தனையோ இடத்தில் ஜோதிடர்கள் இருக்க, ஆனால் இவரிடத்துல கொஞ்சம் காசு அதிகம்தான், இருந்தாலும் போய் பார்த்தாலும் இதற்குண்டான விடிவு காலம் பிறக்கும் அல்லவா என்று வந்தார். அவர் கேட்காமலே இந்த வார்த்தைகளை சொன்னேன். இதே போன்று பாருங்கள், ஒரு லக்னம், மீன லக்னத்தை சொல்லலாமா. மீன லக்னத்துக்கு 2லே சந்திரன், 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே சுக்கிரன் செவ்வாய். அது மட்டுமல்ல, மீன லக்னத்திற்கு 12ல் அயன சயன போகஸ்தானத்திலே சனி பிளஸ் 10ஆம் இடத்திலே குருவும் புதனும். அப்ப பார்த்தெடுப்புல கேட்டேன், இந்த மகளுக்கு, இந்த பெண்ணுக்கு 16 வயசு நடக்குது. இந்த பெண்ணுக்கு நிச்சயமா தாய் இருக்க மாட்டாங்களேன்னு. ஏன்னு கேட்டா, மீன லக்னத்திற்கு 4ஆம் இடம் மிதுனம். மிதுனத்திற்கு ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில். மிதுன லக்னத்திற்கு 7ல் புதன் பிளஸ் குரு, ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில் அமர்ந்து மறுகேந்திராதிபதி அதே ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்தான். அப்பொழுது யார் இந்த ஜாதகத்தை எடுத்து வந்தார்கள் என்றால், தன்னுடைய அக்காளுடைய மகளுடைய ஜாதகம். அக்கா நெருப்பில் இறந்து விட்டார், சூசைட் பண்ணி இறந்து விட்டதாக சொன்னார்கள். இது பார்த்தீங்களா, ஒரு பிளானட் இங்கிருந்து அந்த குற்றங்கள் நடக்குது. ஆனால் இருந்தாலும் நான் அதற்காக வரவில்லையா, இதனுடைய இன்னொரு சூட்சமறை நீங்கள் சொல்லுவது எனக்கு நல்லா புரியுது. இந்த மீன லக்னத்திற்கு 7ல் ராகு, ஜென்மத்தில் கேதுமா. அப்போ அந்த 7 புதன் குருவோட காம்பினேஷன். அது இல்லாம வெள்ளியுடன் செய்சேரில் விதவையுடன் சேர்ந்திடுவாள் கூடிடுவாள் ஒரு பாடல் வரிகள் இருக்கு. அப்போ இந்த பெண்ணு தவறு மேல் தவறு செய்கிற ஒழுக்கக்கேடுகள், ஒழுங்கினக்கேடுகள் நிறைய இருக்கு. ஒன்றும் கொண்டு விடலாமா என்னையா, அக்காவும் போயிட்டா, எனக்கு இந்த புள்ள வச்சு பார்க்கவும் முடியல, பள்ளிக்கு போனாலும் இப்படி, வெளியே போனாலும் இப்படியெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் என்னையா காரணம்
எந்த தவறையும் நீங்க செய்து விடாதீர்கள், அனுபவிக்க வேண்டும் என்பது விதிப்பயன். அப்போ மீன லக்னத்திற்கு அயன சயன போகஸ்தானத்திலே சனி 12 ஆட்சி. அவன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறான்னா ராகுனுடைய நட்சத்திரத்தில், அந்த ராகு 7. அப்போ தவறான போகத்தை அந்த பெண் அனுபவிக்க வேண்டிய, அதாவது உண்மை கசப்பாகத்தான் இருக்கும். இத்தனை சூட்சம ஆதிபத்தியங்களும் இதே ஜாதக கொள்ளதான் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம். நம்ம நேரம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். சுமதி ஜெயக்குமாரி, உங்களுக்காக கேட்க போறீங்களா? ஆமாங்க மேடம். சரி ஜெயக்குமாரி, நீங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், விருச்சிக லக்னம் மேடம். விருச்சிக லக்னம். உங்க கேள்வி என்னம்மா? 10 வருஷம் ஆச்சு மேடம் மேரேஜ் ஆகி. லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. சரி, நீங்க ஐயாட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அழுவாதீங்கம்மா, எல்லாம் விதி பயனுமா, எழுதப்பட்ட விதிகள். நீங்க என்ன லக்னம்மா? விருச்சிக லக்னம். உங்களுடைய ராசி என்னம்மா? மகர ராசி சார். மகர ராசி என்ன நட்சத்திரம்? உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம். அதாவது விருச்சிக லக்னத்திற்கு 7 குடையவன் சுக்கிரனே விரையாதிபதியாகவும் களத்திர காரகனாகவும் வருகிறான்மா. அந்த சுக்கிரன் வலு குன்றிய நிலையில் இருந்தால் கணவனால் திருப்தி அடைய முடியாது. 2வது விருச்சிக லக்னத்திற்கு தன பஞ்சமாதிபதி என்று புத்திரக்காரகனே புத்திர ஸ்தானாதிபதியாகவும், விருச்சிக லக்னத்திற்கு காரகன் ஸ்தானாதிபதி 2 கோள்களும் குருவும் சுக்கிரனே வர்றாம்மா. அப்போ 2 கிரகங்களை பிளானட் கெட்டிருந்தால் அம்மாவுக்கு சில தடைக்கற்கள் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி இருக்கு இல்லைங்களாம்மா உங்களுடைய அமைப்புக்கு, அது மட்டுமல்ல ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இன்னும் 23 தினங்களில் பயிற்சியாக இருக்கிறாம்மா. இந்த உயிரை லக்னத்தை டைரக்டா 7ல் இருந்து இந்த மன்னவன் பார்வை செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் 23 நாட்களுக்கு பேர் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குமா. இருந்தாலும் ஜனன ஜாதக ரீதியா சில குறைபாடுகள் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. முடிஞ்சா என்னுடைய அலுவலகத்துக்கு எடுத்துட்டு வாங்க, நல்ல விடைகள் இருந்தா சொல்றேன். இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி பிறகு ஒரு நல்ல பல மாற்றத்தை, ஒரு உயர்வை அடைவீர்கள். அழைத்ததற்கு மிக்க நன்றி. பாருங்க இவங்க எவ்வளவு அழுகிறார்கள். விருச்சிக லக்னம்னு ஒரு உதாரணத்தை சொல்றோம், எவ்வளவோ கருத்துக்களை வைத்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த விருச்சிக லக்னம் மேடம் சொன்னாங்க. கடந்த வாரம் அதற்கு முந்தின வாரம் கோவையிலிருந்து 2 தம்பதிகள் வந்ததை போல, அம்மா உங்களுக்கும் கணவன் வாய்க்கக்கூடாத ஒரு அமைப்பு, உங்களுக்கும் மனைவி வாய்க்கக்கூடாது என்ற அமைப்பு இருக்கிறது. 2 பேரும் தம்பதியினரா வந்திருக்கிறேன்னு சொன்னதுக்கு, நிச்சயமா ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி நான் இவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவருக்கும் திருமணம் ஆகி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகி மீண்டும் அப்போ ஒரு ஜோதிட பெண்மணி தான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்து வைத்த நிகழ்வுகள் தான். அதே கடுத்தது போல அதற்கடுத்த வெள்ளிக்கிழமை கரூர் அலுவலகத்தில் இதே கோவை மாவட்டத்தில் கோவை மாநகரில் இருந்து என்னை சந்திக்க தம்பதியினரா வர்றாங்க அம்மா. அவங்க பாருங்க விருச்சிக லக்னம், ஹஸ்பண்ட் 48 வயதுக்கு மேலாவது. பார்த்தோட விருச்சிக லக்னத்திற்கு லக்னத்திலே சுக்கிரன் பிளஸ் கேது, அதே ஸ்தானத்திலே சந்திரன் நீசம் பெறுகிறான். 7ஆம் இடத்துல ராகு நீசம் பெறுகிறான். பார்த்த உடனே சிரிச்சேன். என்னங்க ஐயான்னாரு. ஐயா இது உங்களுக்கு மனைவி 2ஆம் தரமா இல்ல மனைவிக்கு நீங்க 2ஆம் தரமா வாக்கப்பட்டீங்களா? கேள்வி புரியுதாமா உங்களுக்கு? உங்களுக்கு உங்கள் மனைவி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி அவங்கள கைப்பிடிச்சீங்க இல்ல இவங்களுக்கு இப்படியான்னு கேட்டதுக்கு, இல்ல ஐயா எனக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆகல, எந்த பொண்ணையும் டைவர்ஸ் ஆகல, என் மனைவிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து நடந்து நான் கைப்பிடிச்சேன். பாத்தீங்களாமா எவ்வளவு ஒரு அழகான கணக்கு. நீங்க இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னாரு. கடந்த வாரம் இதை சொன்னதை வச்சுதான் மீண்டும் இவர்கள் வந்திருக்கிறார். முதல் அப்பாயின்மெண்ட் வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு பாக்குறேன். இதெல்லாம் எழுதப்பட்ட விதிகள். இதே இன்னும் 2 தினங்களுக்கு முன்னால் தென்காசியிலிருந்து வர்றாங்கம்மா. லக்னம் இதே விருச்சிக லக்னம் தான். லக்னத்தில் சுக்கிரன் பிளஸ் கேது இதனுடைய ஆதிபத்தியம், ஒரு பெண்ணுடைய புதனும் அங்கே சகிதம் பெற்றிருந்தான், சந்திரனும் அதே ஸ்தானத்தில். வாழ்க்கை குற்றம் ஆயிடுச்சே அப்படின்னு எடுத்தோன்னே கம்ப்யூட்டர், இது எப்படி ஐயா ஒரு ஜாதகத்தை நீங்க கணக்கு போடல, எந்த விதமான கால்குலேஷனும் போடல, எல்லாம் பொருத்தமெல்லாம் பார்த்து தாயா என்னுடைய சொந்த அக்கா பையனுக்கு தாயா கொடுத்தேன், வெளிநாட்டுலலாம் நல்ல அமைப்புல தான் இருக்கிறான்னு கேட்டேன், அதுக்காக கொடுத்ததுக்கு இதெல்லாம் விதி பயன் ஐயா, எழுதப்பட்ட விதிகள் இதெல்லாம். அப்போ இந்த பிரகாரம் நடந்தாங்கன்னா ஏற்கனவே எங்க அக்கா பையனுக்கு திருமணம் ஆகியிருக்கிறது, எங்க அக்காவே என்னிடத்துல மறைச்சிட்டாங்க ஐயா.
இப்படி நான் என்ன செய்ய சொல்றது, மீண்டும் அவர்களுக்கு டைவர்ஸை வாங்கிட்டு 2வது பாகத்துக்கு தான் நான் கேட்க வந்திருக்கேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் அமைப்புகள் இந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல தெரியல இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் எல்லாருமே நல்லா பார்ப்பாங்கன்னு எப்படிமா சொல்லிட முடியும்? இது ஒரு பேராசிரியர் என்னை சொன்னதை போல, ஐயா ஒருத்தர் வர்றீங்க, ஒரு ஈரோட்ல இருந்து ஒரு பேராசிரியரை சந்திக்க வந்தது, ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில சொல்லி இருக்கேன். ஐயா ஒருத்தர் பொருத்தம் இருக்குன்னு குறிச்சு கொடுக்குறீங்க, இன்னொருத்தர் பொருத்தம் இல்லைன்னு குறிச்சு கொடுக்குறீங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் போட்டா பொருத்தம் இருக்குங்கிறார். நான் யாரு பேச்சையா நம்புறது? என் பிள்ளைக்கு 27 வயசு நடக்குது, என்னைக்குயா நாங்க திருமணம் பண்றது? இத்தனை குளறுபடிகள் உங்களிடத்தில் இருந்தான்னு கேட்டது. அதற்கு நான் சொன்னேன் அந்த பேராசிரியரிடத்துல, ஐயா இது 10வது வகுப்பு பாடம் அல்ல. இந்த வருஷம் நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க, ஒரு 10ஆம் வகுப்பு நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் மீண்டும் அதே மாணவன் வேண்டும் என்றால் புதியவனாக இருக்கலாம், 9வதுல இருந்து 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலாம். ஆனால் ஆசிரியர்கள் அதே வகுப்பு, அதே ஸ்தானத்தை, அதே சிலபஸை தானே நீங்க நடத்த போறீங்க. இது அப்படி அல்ல. ஒரு கடற்கரையில் இருக்கிறது, ஒருவன் 5 கிலோமீட்டர் நீந்துகிறான், இன்னொருவன் 15 கிலோமீட்டர் அவனை விட அதிகமாக நீந்துகிறான். இது அவனுடைய அனுபவ திறமைக்கு ஏற்ப. அதான் கிரக பாஷை. ஒரு பிளானட்னு ஒரு ஜாதகம் சொல்றதுன்னா சும்மா சொல்லிட முடியாதுமா. ஒரு லக்னம், இது என்ன லக்னம்னா என்ன, லக்னத்திற்கு உயிர் கொடுத்தவன் யார், உயிருக்கு உயிர் கொடுத்தவன் யார், இப்படி எல்லாம் பார்க்கணுமா. உள்பிரிவுகள்லாம் இருக்கு. இந்த சூட்சம், இந்த பிளானட் இங்க இருந்தா இப்படி பண்ணும். படிப்பறிவு என்பது தேவை, ஆனால் அனுபவ அறிவு என்பது ஆயிரக்கணக்கில் 100கணக்கில் பார்க்கணும். ஒரு கும்பலகணத்தை மீண்டும் வரையறுத்து சொல்லலாம். இந்த கும்பலகணத்திற்கு ஒரு பெண் ஒரு 9 வயது நடந்ததம்மா. கும்பலகணத்திற்கு சுக்கிரன் பாதகஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல தன் வீட்டில் தான் ஆட்சி பெற்றான், துலா ராசியில் ஆட்சி பெறுகிறான். அவனோடு ராகு சகிதம் பெற்றான். அவன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கும்பலகணத்திற்கு ராகு சுய நட்சத்திரத்திலே, சுக்கிரன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், அங்கே பரிபூரணமா 4 அதே பிளானட் அதே நட்சத்திரத்தில் இருந்தது. அப்போ திசை புத்திகள் கரெக்டா அப்போ 9 வயது நடக்குது. அம்மா 16 வயசு இருக்கும்போது உம்புள்ள உன்னிடத்துல இருக்க முடியாதம்மா, பார்த்துக்கம்மா. அந்த பிள்ளை ஏஜே அட்டன் ஆகலம்மா, 9 வயதுல சொல்றேன். பார்த்து என்ன இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி எங்க இதுல எல்லாம் யாருக்குமே எந்த விதமான ஒழுக்கக்கேடுகளும் நிகழ்ந்தது இல்லையே, நீங்க இப்படி சொல்றீங்க. அம்மா இது விதி, பார்ப்போம். நாங்கெல்லாம் தெய்வத்தை பூஜிக்கிறோம் ஐயா, நாங்க தெய்வம் தான் எங்களுக்கு, நாங்கள் தெய்வ வழிபாட்டுல போறோம், போங்கம்மா, உங்களை வேண்டான்னு சொல்லல. அதே பிரகாரமாக கும்பலுக்கு 16 வயது நடக்குதம்மா. பலவிதமான தொடர்புகளை ஏற்படுத்தி விடுவான், களங்கடிக்க வைப்பான். அதுதான் ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றான், அதே மாதிரி 7 காமாந்த காரகன் யார் நட்சத்திரத்தில், 2ஐயும் கம்பேரிங் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒரு சிம்மலகணத்தை வரையறுத்து சொல்லலாம். ஒரு பெண் 1970 பிறந்த ஜாதகம், சிம்மலகணத்தில் 7இல் ராகு சுய நட்சத்திரம், அங்கே சதய நட்சத்திரம் 4 பாதம் இருக்குமா. 2வது ஸ்திரத்திற்கு 3இல் குரு பகவான், அவனும் ராகு நட்சத்திரத்தில். அப்பொழுது எங்க சனி நீசம் பெறுவான் என்றால் மேஷராசியில் மட்டும்தான் நீசம் பெறுவான். 1970 ஜாதகம் அது. கரெக்டா பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் செவ்வாய் அங்கே எங்கே லாபஸ்தானத்தில் சிம்மத்திற்கு 11. அந்த சுக்கிரனை இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குதுன்னா ராகு கிட்ட இருக்குமா. அப்போ ராகு எங்க இருக்கான்னு போகஸ்தானம் 7ஆம் இடம் காமஸ்தானத்தில், ராகுனுடைய நட்சத்திரத்தில். அப்போ என்னதான் இருந்தாலும் நல்ல புருஷன் இருக்கு இடத்திலே கள்ளக்காதல்களை ஏற்படுத்தும் எத்தனையோ விளம்பரத்திலும் எத்தனையோ பேப்பர்ல நாம் பார்க்கலாம். இதற்கெல்லாம் காரணகர்த்தா ஒரு காரணம் ஒன்று இருந்தா கருவூலம் என்பது இருந்தே தீரும். உண்மை கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் இவர்கள் அவர்களுக்கு தெரியாமல் காமம் புரிந்தே ஆக வேண்டும். வேறொரு ஆடவனாக இருந்தாலும் வேறொரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் இந்த பிளானட் இங்க இருந்தா நடக்குமா. எத்தனையோ ஜாதகத்தில் என் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம், 8ஆம் இடம்தான் ஒரு ஆண் ஜாதகத்திற்கு கலக்கமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது 8ஆம் இடம். அந்த 8 லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறானா, இளையதாரத்துக்கு உண்டான மனைவி இருக்கும் அமைப்புல இன்னொரு மனைவி ஏன் புகுகிறாள். நல்ல கிளி மாதிரி ஒரு மனைவி இருப்பாம்மா, குரங்கு மாதிரி ஒரு அமைப்பு அமையுதுங்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம், எல்லாம் எழுதப்பட்ட விதிகள் பிரகாரம் தாமா, அந்தந்த பிளானட் பிரகாரம். இது மாதிரி எத்தனையோ 100கணக்கான ஜாதகத்தை ஆராய்ச்சி. அதே போன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு அமைப்பு, ஒரு வேலை இல்லாத ஒரு அமைப்பு. இதே பார்த்தீங்கன்னா கடக லக்னம். ஒரு அன்பர் என்னை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னால் ஒரு ஜோதிட அன்பரிடத்தில் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார். நான் வேறு விதமான அமைப்பில் இருக்க ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் 1 நிமிஷம் வரணும், நீங்கள் வந்தீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல, நான் வர முடியாத சொல்ல, வந்துட்டு போங்க, 5 மினிட்ஸ் ஆகுது, வந்துட்டு போங்க. போகிறோம்மா. கடக லக்னத்தில் அவர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்கு மேல் இருக்கும்.
அப்ப கடக லக்னத்திற்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல, அவன் செவ்வாயோட சகிதம் பெற்று 4லே கடகலகம். சுக்கிரனை இயக்கக்கூடிய நட்சத்திரம் ராகு நட்சத்திரம். அதே போன்று கடக லக்னத்திற்கு 5ல் சந்திரன், 5ல் அதே ஸ்தானத்தில் சூரியன், 5ல் அதே ஸ்தானத்தில் புதன், 6ஆம் இடத்தில் குரு பிளஸ் ராகு, 12ஆம் இடம் அயனஸ்தான போகஸ்தானத்தில் கேது, 11லே சனி பகவான். அப்பொழுது பார்த்த எடுப்பிலே கேட்டேன், சனியினுடைய புத்தி நடைமுறையில நடக்கிறது. கடகலகடத்திற்கு சனி 11ஆம் இடம் பாதக லாபஸ்தானத்தில், அந்த செவ்வாய் தன் ஸ்தானத்தை துளாராசியிலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறான். என்னங்க ஐயா, தொழிலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு. நிச்சயமா உங்களுக்கு வேலைக்கெல்லாம் போக முடியாது, வேலை போய்விட்டது. வாலண்டியர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். நிச்சயமா 4 நாள் பண்ணலைங்க, வாலண்டியர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உள்ள இருந்துட்டு வந்தியான்னு கேட்டேன். 64 நாட்கள் கழிதுன்னுட்டு வந்தியான்னு கேட்டேன். உள்ள சிறைவாசத்தில் சிறையில் இருந்துட்டு தாயா வந்து 1 தினங்கள் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ கடக லக்னத்திற்கு 11ல் பாதகஸ்தானத்தில் சனி, அவன் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ 7 குடையவனாகவும் வருகிறான். கடக லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் சனி பாதகத்தில் அமர்ந்து அவன் செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் பதவியை காலி பண்ணிடுறான். இதை அனுபவத்தில் பார்க்கலாம். அவருக்கு 7 குடையவன் பாதகத்தில், மனைவியே கிடையாது. வேறொரு பெண்ணோடு உறவு கண்டு அந்த பெண்ணுக்கு 2 பையன்களை விட்டு விட்டு வந்து இவனோடு குடித்தனம் நடத்துகிறார். இதற்கு என்ன காரணம்? செங்கதிருடன் செய்சேரில் மங்கையவள் வாலிபத்தில் நூலிழப்பாள். கடகலகணத்திற்கு செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் 4லே, அவன் நீ இயக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம். அப்போ வெள்ளியுடன் செய்சேரில் விதவையை மணந்திடுவான், விதவையோடு சேர்ந்திடுவான். இல்லை என்றால் ஒரு கணவனை விட்டு மறு கணவனோடு வாழ்க்கை நடத்துவான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாமே எல்லா விதிகளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நல்லதை செஞ்சாலும் இதே அமைப்பு தான், தீயதை செய்தாலும் இதே அமைப்பு தான். ஒரு புத்திரஸ்தானத்தை எடுத்தாலும் சரி, ஒரு பூர்வ புண்ணியத்தை எடுத்தாலும் சரி, இல்லை 10ஆம் இடம் ஜீவனத்தை எந்த ரூபத்தில் இருந்தாலும், என்னுடைய 34 ஆண்டுகளுடைய அனுபவம் தான் இது. இது மாதிரி இன்னும் சொல்ல முடியாத ரகசியங்கள் என் மனதிலே ஆழ்கடத்திலே புதையுண்டு இருக்கிறது. அது வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாது. ஒரு பள்ளி பருவமாக இருந்தாலும் சரி, கல்லூரி பருவமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பிலே திண்டாட்டக்கூடிய ஒருத்தர் பார்க்கலாம், நல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வராங்க. ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் தோற்று விடுகிறார்கள். ஒருவர் பார்த்தா படிப்பறிவு இல்லாதமே இருப்பான், ரொம்ப மக்கு மண்டு அரியரா உழுவும், அவன் வாழ்க்கையிலே ஜெயிப்பதையும் பார்த்து. இதற்கெல்லாம் ஒவ்வொரு ஜாதக ரீதியாக ஒவ்வொரு வாரமும் நிறைய கருத்துக்களை நான் சொல்லணும் சார். உங்களை எங்க வந்து நேரா பார்க்கலாம்? இன்னைக்கான நேரம் நமக்கு கட்டாயம். இன்னும் பேச விட்டோம்னா எவ்வளவோ தூரம் மடை திறந்த வெள்ள மாட்டேன் என்னால சொல்ல முடியுமா? என்னை பார்க்க வர்றதுன்னா திருவான்மியூர்ல தான் என்னுடைய ஆபீஸ் இருக்கு. வரக்கூடிய நேயர்கள் செவ்வாய் புதன் வியாழன் திருவான்மியூர்ல இருக்கேன். அதற்கடுத்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் என்னுடைய கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கு. எல்லாருடைய அமைப்புக்கும் எங்கிட்ட வாங்கணும்னு யாரையுமே கேட்கறது இல்லம்மா. என்னுடைய கருத்து, சொந்த அமைப்புகள், என்னுடைய நான் கண்ட ஜோதிட அனுபவங்கள், அதனுடைய வரலாறு, எல்லா அமைப்புகளும் ஒவ்வொரு வாரமும், இன்னும் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரம் காலை 9:30 10 மணிக்குள்ள மக்கள் மன்றத்தில் நீங்காத இடத்தையும் பிடிச்சிருக்கேன். அதுக்கு ஜெயா பிளஸ் நிலையத்தாருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியும் சொல்லி மக்களிடத்தில் இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் சொல்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்ன நேயர்களே, இன்று நம்ம நேரம் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் பரணி. வணக்கம் நேயர்களே, இது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் நம்ம நேரம் நிகழ்ச்சி. நம்ம நேரம் நிகழ்ச்சியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நம்ம ஜோசியம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பார்க்காம, ஆன்மீகம்ங்கிற ஒரு ஆங்கிள் பார்க்காம, இதுக்கு டெஃபினட்டா ஒரு மேத்தமேட்டிக்கல் சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அதுக்கான நிறைய கருவிகள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முனிவர்களா இருக்கட்டும், ரிஷிகளா இருக்கட்டும், அவங்களோட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கால்குலேஷன், வானத்தை பார்த்து ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதை நீங்க சயின்ஸ் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் 100% 2 + 2 = 4. அல்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு ப்ரூஃபோட தான் இன்னைக்கு இருக்கிற ஜோதிடம் நகர்ந்துகிட்டு இருக்கு. இதை மெயினா பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸையும் கவர்ந்துருக்கு. குறிப்பாக நிறைய பேருக்கு இதுல ஒரு நம்பிக்கை வராததுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போறாங்க. என்னங்க ப்ரூஃப் இதுக்கு? இது எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்காக தான் நம்ம சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் திரு டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன்.
நல்லா இருக்கீங்களா சார்? சுபிட்சமா இருக்கம்மா. சந்தோஷம் சார். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் சார் கேட்கணும். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். உண்மையில அவங்க ஏதோ தான் இருப்பாங்க. நல்லா இருக்கேன், சுபிக்ஷமா இருக்கேன், கிரேட்டா இருக்கேன்னு சொன்னாலே வந்துட்டு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனே அவங்களுக்கு வந்துட்டு நல்ல விதமான நிறைய பலன்களை கொடுக்கும். சோ இன்னைக்கு எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க அந்த சூட்சமம் சில விஷயங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே வந்து இப்ப நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சுபிக்ஷமா இருக்கேம்மா. சில பேரை கேட்டீங்கன்னா ஏதோ இருக்கேங்க, ஆனா அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும், எல்லாமே இருக்கும், இருந்தாலும் அவங்க திருப்தி அடையாத ஒரு சூழல்ல இருப்பாங்க. இது வந்துட்டு இந்த ஜாதகக்காரர்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதே நேரத்துல ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் சார்? அது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது பொதுவாகவே எந்த ஒரு லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் அமரப்பெற்றிருந்தால் இயற்கையிலே அவர்கள் சுகவாசி ஜாதகம் தான். மேக்சிமம் ஒரு 65% பேர்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் கிட்டாம போகுது. ஆனால் எல்லா லக்னத்துக்கும் கிட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு லக்னத்திற்கு 4ஆம் இடம் கடல் கடந்து நிறைய ஃபாரினர்ஸ் ஜாதகத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணதில் பார்த்தா அவர்கள் சுகஸ்தானம் என்பதும் சுக்கிரனுடைய அமைப்பு என்பது நிறைய பேருடைய ஜாதகத்தில் நல்ல ரம்யமயமாக அழகாக அமர்ந்திருந்தது. நேற்று அதே போன்று ஒரு ஃபாரினர் ஜெர்மனியிலிருந்து ஒரு ஜாதகம் நான் பார்க்கிறேன். அவங்க மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 4ல சந்திரன். ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில் இருப்பது, அவன் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு வகையில் குற்றமாக இருந்தாலும் அவன் ஒரு வளர்வரை சந்திரனாகவும் வருகிறான். ஏனென்று பார்த்தால் அந்த மேஷ லக்னத்துக்கு 12ல சூரியன். அப்ப சூரியனுக்கு 6 கட்டத்தில் முன்னோக்கி போகும் பொழுது அது வளர்வரை சந்திரன் தான். அது குருனுடைய பார்வை. சுக்கராச்சாரியாரும் 12ஆம் இடம் அயன சயன போகத்தில் சுக்கிரன் நல்ல உச்சம் பெற்றிருந்தான். லக்னாதிபதியும் நல்ல ஸ்திரத்தன்மையோடு இருந்தால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த பூ உலகிலே இந்த மண்ணுலகிலே பிறந்து சகல இன்பத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. அதே போன்று ஒரு ஜாதகத்திலே இடி உளுந்தால் போல லக்னத்திலே 6 குடையவன் 8 குடையவன் 12 குடையவன். நிறைய ஜோதிட அன்பர்களுக்கு நிறைய ஜோதிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு கட்டாயம் தெரியும் 6 8 12 என்றால். அப்போ அந்த லக்னத்திலே அமரப்பெற்றிருந்து அந்த லக்னமும் 6 8 12 குடைய நட்சத்திரமோ அல்லது லக்னாதிபதி 6 8 குடையவனுடைய சகிதம் பெற்றிருந்தோ லக்னம் வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய மேம்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் துன்ப நிலையை அடையக்கூடிய ஜாதகமாகத்தான் பார்க்க முடியும். அதே போன்று கடந்த வாரம் என்னுடைய நிகழ்ச்சி போன வாரம் சொன்னதை போல ஒரு தாயும் தகப்பனும் திருவான்மியூர் அலுவலகத்தில் முதல் அப்பாயின்மெண்ட் அவங்க தான் வர்றாங்க. அப்போ கும்பலகணத்தை வரையறுத்து நிறைய நிகழ்வுகளை சொல்லியிருந்தேன். அப்போ கும்பலகணத்துல தன்னுடைய மகன் பிறந்திருந்தான். அப்ப கும்பலகணத்திற்கு 7லே சூரியன். அப்ப ஆவணி மாசத்திலே சூரியன் அங்கே ஆட்சி பெறுவான். அதே போன்று அதே ஸ்தானத்திலே புதனும் வீற்றிருந்தான். அவன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். பார்த்த உடனே கேட்டேன், உங்கள் மகன் உங்கள் வம்சத்தை களங்கடிக்க பிறந்த மகனா? அப்பொழுது பார்த்து அவன் பிறந்த ஜாதகம் கடகராசி. அப்போ இந்த கும்பலகணத்திலே பிறந்து சந்திரன் 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று வலுத்து நிற்கிறான். அங்கே புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அங்கு ஒரு பாதம் இருக்கிறது. அந்த குரு நட்சத்திரத்தில் பிறந்து அதுக்கு பிறகு குரு திசை குறுகிய காலம்தான், ஒரு 3 வருஷம் இருப்பு இருந்ததும். அதுக்கு பிறகு 17 ஆண்டுகள் புதன் மகா திசை, அதற்கு அடுத்தது கேது திசை. அந்த கேது பாருங்கள் லக்னத்திற்கு அதே சனி திசை முடிஞ்சு அதற்கு பிறகு புதன் திசை. இப்போ நடைமுறையில் நடக்கிறது. அந்த புதன் திசையை பார்க்கிற அந்த புதன் 7லே, அந்த புதனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி கேது 8ல. தொடர்ந்து இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரா பார்த்துட்டு வந்துடலாம் சார். வணக்கம். வணக்கம், லதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன். லதாம்மா, நீங்க யாருக்காகமா கேள்வி கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்க போறேன். அவங்களோட பேர் என்னம்மா? அரவிந்த். அரவிந்த். அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 27/12/84. ஓகேங்க. அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் மூன்றுமே சொல்லுங்க. கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், தனுர் லக்னம். ஓகேங்க. என்னம்மா கேள்வி அவங்களுக்கு? மேரேஜ் தடை ஆயிட்டே இருக்கிறதுக்கு. ஓகே. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. கும்ப லக்ன கும்பராசிங்களாம்மா? ஆமாங்க. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறாருமா. உங்க மேரேஜ் தடையாயிட்டு போதுன்னா அந்த ஜாதகத்துல ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி 4ஆம் இடமோ 7ஆம் இடமோ 10ஆம் இடத்துல தடைக்கற்கள் இருக்குமா. இருந்தாலும் இந்த தனுசு லக்னத்திற்கு தன திருதியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி இன்னும் ஒரு 15 தினங்களிலே சனி லாபஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறான் சுக்கிரனுடைய வீட்டிலம்மா. அது மட்டும் அல்லாமல் குரு இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல தான் மறைந்திருக்கிறார். இருந்தாலும் இந்த ஜாதகத்திற்கு இன்னும் 15 தினங்களுக்கு பிறகு குரு, அதாவது சனி பகவான் உச்சநிலையில பரிபூரணமாக இன்னும் 2.25 ஆண்டுகளுக்கு
அங்கே சங்கமிப்பதற்கு தான் இந்த வருடம் ஒரு பொற்காலமாக அமையும். அது மட்டுமல்லாமல் சூரியனும் நல்ல ஆட்சி பெற்று வலிமை தரத்தில் தான் இருக்கான். இன்னும் 2-3 மாதத்திற்கு உண்டான அரியதொரு நற்பலாபம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுமா. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அப்பொழுது அந்த கும்ப லக்னத்தில் அந்த பையன் பிறந்திருக்கிறாரம்மா. 7ல் சூரியன் புதன் ப்ளஸ் அதே மாதிரி புதன் ஏறிக்க நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். அந்த பையன் பிறந்த நாள் தன்னுடைய தகப்பனார் சொல்லுகிறார், ஐயா நான் மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக தான் இருந்தேன், பேராசிரியராக. எத்தனையோ மாணவ செல்வங்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்தேன். அத்தனை மாணவ செல்வங்கள் நல்ல சீரும் சிறப்புமான வாழ்க்கையில் உயர்வதை பார்க்கும் பொழுது என் மனதில் ரொம்ப சந்தோஷமடைந்தேன். எனக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளை, செல்ல பிள்ளை தான். ஆனால் என் வம்சத்தையே கலங்கடிக்கிறான் ஐயா. பிறந்த நாள் முதல் கொண்டு அவனுக்கு பருவம் ஏதிலிருந்து ஒரு 16-18 வயதிலிருந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள், ரொம்ப அவமானப்பட்டேன். ஒவ்வொரு வகையிலும் அவமானப்பட்ட அவமானத்தை இந்த அளவில் நான் சொல்லணுங்கிறதுல. இப்போ கடந்த வாரம் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன். கும்பலகணத்தை பற்றி நிறைய விரிவாக்கமாக சொன்னீர்கள். கும்பலகணத்திற்கு 7ல் புதன். இப்பொழுது நாங்கள் உயிருக்கு அஞ்சி இந்த சென்னையில் இப்பொழுது வந்திருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? தன்னுடைய மகனே தன் தாய் தகப்பனை கொலை செய்ய முற்படுகிறான். அப்போ உயிரை பிடிச்சிக்கிட்டு வர்றையா, நாங்கள் இந்த உயிர் இருக்குமா இருக்காதா, இப்படிப்பட்ட குழந்தை எனக்கு இருப்பது ஒரே குழந்தை தான். ஆனால் எத்தனையோ நான் ஆசிரியராக இருந்து நீ ரிட்டையர்ட் ஆயிட்டேன். நான் நல்ல அமைப்பில் தான் இருந்தும் இல்லாத என்ன அமைப்பு பாருங்களேன். அப்போ இந்த லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் பஞ்சமாதிபதி அறிவுத்தன்மைக்கு உண்டானவன. அறிவு ஜீவிதான் கும்பலகணக்காரர்கள். ஆனா கும்பலகணத்திற்கு 8ஆம் இடம் என்பது மழுங்கத்தனத்துக்கு உண்டான ஒரு ஸ்தானம். அப்போ அவமான சின்னத்திற்கு ஸ்தானம். அப்போ 8 கூடையவன் 7ல் யாரோட கூட இருக்கிறான்? சூரியனோட. அவன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்கள். அங்க மக நட்சத்திரம் 4 பாதம் பரிபூர்ணமா இருக்குங்கம்மா. கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறான். அந்த கேதுவும் 8ஆம் இடத்துல. தகாத வார்த்தைகள் இவ்வளவுதான் கிடையாது. ரொம்ப என்ன உயிருக்கு அஞ்சு தான் இருக்கும். என்னையா பண்ற அவர் கேட்ட வார்த்தைகள் இருந்தாலும் அந்த உடனே செத்துட்டா கூட பரவாயில்லையா, இத்தனை துன்பத்துக்கு எப்படி ஒரே மகன் ஒரே பிள்ளை அளவுக்கு அவங்க அனுபவம் அவர்களால் பாதிக்கும். நல்ல பொருளாதார மேன்மைகள் எல்லாம் இருக்குங்க. நினைச்சா உடைக்கிறது. அதாவது மனநிலை பாதித்தோர் எவ்வளவோ இது பண்ற, கேட்கவும் மாட்டேங்கிறான். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைக்கிறான். எவ்வளவோ செலவுகள் எங்கிட்ட இருக்கு. இவங்க வீட்டுக்காரமா பக்கம்லாம் கடனை வாங்கி செலவு எனக்கு தெரியாம எத்தனையோ எங்கிட்ட அத்தனை செல்வங்கள். இதுக்கு காரணம் என்ன சார்? இதற்கெல்லாம் காரணமா இல்ல முன்ஜென்ம வினையா, நிச்சயமாக சொல்ல வேண்டும். இது பெற்றோர்கள் செய்த பிழையா, இல்ல இவருக்கு இருக்கிற முன்ஜென்ம குறையா, என்ன இதுக்கு? இது உண்மைதாமா. முன்ஜென்ம விட்டகுற தொட்டகிறதாமா. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை சொல்லது போல அந்த மாதிரி ரொம்ப மனம் கலங்கி நிக்கிறாங்க. காரணம் சுய புத்தி நடக்கிறது. புதன் திசையில புதன் புத்தி நடக்குது. ஒரே மகனை தான் பெற்றெடுக்கிறோம். சரிங்க, சுய புத்தி முடிஞ்சு கேது புத்தி, அடுத்து முடிஞ்ச வர சுக்கர புத்தியாவது ஒரு நல்லா இருப்பானான்னு கேட்கறாங்க. எப்படிமா நல்ல வார்த்தைகள் அங்க இருந்தா தானே. அடித்தளமே அவுட் அந்த ஜாதகத்துல. 17 ஆண்டுகள் சித்திரவதைக்குள்ளான திசை தான் நடைமுறையில் இருக்கு. அதே பாருங்க கும்ப லக்னத்திற்கு அடுத்து சுக்கிர புத்தி, அது புதன் முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தி தான் என்ட்ரி ஆகும். சுக்கிரனும் பாதகஸ்தானத்திலே, அந்த சுக்கிரன் ஏறிக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்திலே. அங்க குரு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ராகு நட்சத்திரம் பாதகத்தில் இருக்கும் கிரகம் பாதகத்தை தான் செய்யுமே ஒழிய சாதகத்தை என்னாலும் செய்யாது. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மோகன்குமார். ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது. மோகன்குமார். மோகன்குமார் சார், நீங்க மோகன்குமார் சார், நீங்க முதல்ல டிவி வால்யூமை குறைச்சுக்கோங்க. போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். சார் மோகன்குமார், கோயம்புத்தூர். சரி சார், நீங்க யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? என்னுடைய மகனுக்கு கேக்குறேன். கட்டாயம். உங்க மகனோட பேர் என்ன சார்? மோகன்குமார் தான். ஓ, அவர் பேர் மோகன்குமார். அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன சொல்லுங்க? 15/8/1988. சரிங்க. அவங்க நட்சத்திரம், ராசி, லக்னம் மூன்றுமே சொல்லுங்க. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 4ஆம் பாகம். சரிங்க. என்னங்க லக்னம்? சிம்ம லக்னம், சிம்ம ராசி. லக்னம் ஐயா வணக்கம் ஐயா. கடக கடக லக்னம் சிம்ம ராசி. அம்மா ஐயா உங்களுடைய கேள்வி என்னங்க ஐயா? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பையனுக்கு? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த ஜாதகத்துக்கு நீங்க கடக லக்னம் பிளஸ் ராசி மக நட்சத்திரம் அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறீங்க. 2 கூட அவன் யாருடைய நட்சத்திரத்தில்? கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கான். அப்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத விட இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் கடக லக்னத்திற்கு 7 குடைவன் என்ன நிலையில் இருக்கான்.
அது மட்டும் இல்லாமல் 7, 8 குடையனா வர்ற அதே ஸ்தானத்தில் இளைய தரத்திற்கு உண்டான ஸ்தானம் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்துத்தான் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது ஜாதக கட்டத்தை வைத்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியா. இது லைவ் ப்ரோகில் ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான நற்பலாபலங்களை சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் வீரதீர பராக்கிரம ஸ்தானத்தில் இந்த சனி உச்சபலத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய குறைகள் இருந்தாலும் மீண்டு வர்றதுக்கு உண்டான அரிது ஒரு நற்பலாபலங்களும், அதே போன்று கடக லக்னத்திற்கு சூரிய பலம் மிகுந்து ஆவணி